தப்பாக இருந்தால் சொல்லுங்க, திருத்திக்கிறோம். எபிசோடு 14. மதுரை மாவட்ட ஸ்தாபன காங்கிரஸ் தலைவராக இருக்கும்போது நெடுமாறன் தேசிய திருவிழா என்றொரு மாநாடு ஏற்பாடு செய்திருந்தார். 3 நாட்கள் விழா, பேரணி, பொதுக்கூட்டம் என்று மதுரையையே அதகளப்படுத்தி விட்டார். தொண்டர்கள் மத்தியில் ஆளுமை மிக்க தலைவராக வலம் வந்தவர் இவர். காமராஜ் பிறந்த நாள், சுதந்திர தின விழா, சிவாஜி கணேசன் பிறந்த நாள், காந்தி ஜெயந்தி என அனைத்தையும் ஒருங்கிணைத்து தமுக்கம் திடலை தொண்டர் வெள்ளத்தால் நிரப்பிவிட்டார். செப்டம்பர் 30, அக்டோபர் 1, அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி என்று 40 மைல்கள் விஸ்தீரணத்துக்கு தோரணக்கொடிகள், போஸ்டர்கள், பேனர்கள், நுழைவு வாயில்கள், கட்டவுட்டுகள் என்று, அதாவது திண்டுக்கல்லிலிருந்தே அமைத்து மதுரை மாநகரையே விழாக்கோலம் பூணச் செய்தவர் நெடுமாறன். பெருந்தலைவர் மறைவுக்கு பிறகு இப்படிப்பட்ட ஆளுமை மிகுந்த தலைவர்களெல்லாம் ஸ்தாபன காங்கிரஸில் இருந்து விலகி கொண்டதால் அது மிக மிக நலிவடைந்தது. ராமச்சந்திரன் இழுத்து பிடித்து ஸ்தாபன காங்கிரஸின் தலைவராயிருந்து ஓட்டிக்கொண்டிருந்தார். எமர்ஜென்சி கொடுமைகளால் எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து ஜனதா கட்சி உருவான போது ஸ்தாபன காங்கிரசும் அதில் ஓர் அங்கமானது. ஆனால் 1967 ஆடிக்காற்றில் அம்மியும் குழவியும் சேர்ந்து பறந்தது என்பது போல் காங்கிரஸ் படுதோல்வி அடைந்த போதும் கடலூர் பாராளுமன்ற தொகுதியிலிருந்து தேர்வான காங்கிரஸ் வேட்பாளர் எஸ். ராதாகிருஷ்ணன் பெருந்தலைவர் மறைவுக்கு பிறகும் ஸ்தாபன காங்கிரஸ் அமைப்பை நடத்தி கொண்டிருந்தார். பெருந்தலைவராலேயே வன்னிய குல திலகம் என்று அடைமொழியிட்டு அழைக்கப்பட்ட எஸ். ராதாகிருஷ்ணன் பெருந்தலைவர் இருந்த கட்சியிலேயே நான் இருப்பேன் என்று உறுதியாக இருந்துவிட்டார். என்னை போன்ற காமராஜ் விசுவாசிகளுக்கு ஸ்தாபன காங்கிரஸ் என்ற பெயரின் மீது மோகம். ஆகவே ராதாகிருஷ்ணனிடமும் தொடர்பில் இருந்தோம். 1984 ராதாகிருஷ்ணனின் மறைவுக்கு பிறகு ஸ்தாபன காங்கிரஸை உயிர்ப்பிக்க முயற்சிகளை முன்னெடுக்க தொடங்கினோம். 96 பதிவுக்கான வேலைகளில் ஈடுபட ஆரம்பித்து 98 தான் தலைமை தேர்தல் ஆணையத்தில் பதிவு பெற்றோம். நெடுமாறனும் காமராஜ் காங்கிரஸ் என்ற தனி கட்சி கண்டு எம்ஜிஆருடன் கூட்டணி வைத்து 80 இவரும் எம்எல்ஏ ஆனார்.